குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்குரிய திருவசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 15:7 புதிய ஏற்பாட்டிலே 224வது பக்கம். நம்ம எல்லாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக, கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். He has accepted us. நம்மை ஏற்றுக்கொண்டார். அதே போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களிலே உருவாகட்டும். ஆண்டவரே, அதற்குரிய மனத்தாழ்மையையும் பொறுமையும் கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இந்த வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகளை கேட்கும்போது நாங்கள் மாற்றுருவாக்கம் அடைய ஆண்டவரே அருள் தாரும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், let it be transformed in the likeness of Christ. கிறிஸ்துவின் சிந்தை கோப்பாய் ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற மாற்றம் எங்களிலே ஏற்படட்டும். உதவி செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று ஜெபிக்கும் மக்கள். ஆகவே நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ரோமர் 15ஆம் அதிகாரத்தை எதோடு சேர்த்து வாசிக்க வேண்டும் என்றால் ரோமர் 14வது அதிகாரத்தோடு இணைத்து வாசித்து பார்க்க வேண்டும். ரோமர் 14:1 15:7 வரை அப்படி சேர்த்து வாசித்தால் இந்த 7வது வசனத்தினுடைய பொருள் நமக்கு நன்றாக புரியும். இங்கே ரோமாபுரி பட்டணத்திலே அன்பானவர்களே இருந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்குள்ளே வேறுபாடுகள் இருந்தது. எதை வைத்து வேறுபாடுகள் இருந்தது என்று பாருங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 222வது பக்கம். ரோமர் 14:2. ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். 5வது வசனம் பாருங்க. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க கடவன். சரியா? அன்பானவர்களே, இந்த மக்களுக்குள்ளே கொஞ்சம் வேறுபாடுகள் இருந்தது. ஏன்னா அந்த ஆதி திருச்சபையில் 2 விதமான மக்கள் இருந்தார்கள். ஒன்று யூத கிறிஸ்தவர்கள், இன்னொன்று யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள். யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். அதே போல யூதர்கள் அல்லாத மற்ற இன மக்களிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். யூதர்களுக்கு கடுமையான சட்டங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள், பாரம்பரியங்கள் வைத்திருந்தார்கள். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அப்படி அவர்களுக்கு நியமிக்கப்பட்டதை தவிர மற்றதை சாப்பிடுகிறவர்களை குறைவாக நினைத்தார்கள். நாங்கள் தான் பரிசுத்தவான், இவங்க ரொம்ப மோசம் அப்படி யோசித்தாங்க.
இல்லையா? நாங்கள் ரொம்ப பரிசுத்தம் நினைச்சாங்க. சாப்பிடுகிறவர்கள் யோசித்தாங்க, அதில் என்ன இருக்குது, இது சாப்பிட்டா என்ன அப்படி யோசித்தாங்க. ஸோ தேர் வர் டிஃப்ரென்சஸ். அப்புறம் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுதான் நிறைய பண்டிகை வச்சுருந்தாங்க. இல்லை, எக்கால பண்டிகை இருந்துச்சு, பூரியும் பண்டிகை இருந்துச்சு, நிறைய பண்டிகை இருந்துச்சு. பஸ்கா பண்டிகை இருந்துச்சு, கூடார பண்டிகை இருந்துச்சு. பண்டிகைன்னா இப்படித்தான் கொண்டாடணும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில பாரம்பரியங்கள் அவர் வைத்திருந்தார். நீங்கள் இடையங்குடிக்கு போனீங்கன்னா கூட அதே பாட்டு தான் படிப்பாங்க ஃபெஸ்டிவல் டைமில். ஆல்மோஸ்ட் ரொம்ப மாற்ற மாட்டாங்க. கரெக்டாக அந்த நடுவில் தான் நடந்து வந்து அந்த சர்ச்சுக்குள்ளேயே ஒரு 2 சுற்று சுற்றுவாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் வெளியிருந்து வருவாங்க. பாருங்க, பெரிய வெள்ளிக்கிழமைனா எல்லாரும் தீப்பந்தத்தை எடுத்துட்டு நடந்து போவாங்க. நிறைய பேப்பர்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெர் ஆர் சர்டன் திங்ஸ், அது வந்து அதோட சேர்ந்து போயிடுச்சு. இல்லை, பல காலமாக அனுசரித்து வரும்போது அதை மாற்றுவதெல்லாம் ரொம்ப கடினம். அதில் ஒன்றும் தவறான காரியங்கள் இல்லை அதில். ஸோ தவறுகள் இல்லாமல் இருக்கும்போது வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். இங்கே என்ன சொல்கிறாரு பரிசுத்த பவுல், ஒருத்தன் ஒன்றை சாப்பிடணுங்க, இன்னொருத்தன் சாப்பிடக்கூடாதுங்க. சாப்பிட்றவன் வந்து சாப்பிடாதவன் என்ன இன்னும் நல்ல ப்ராட் மைண்ட் இல்லையே, ரொம்ப நேரோ மைண்டடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி குறைவாக நினைக்கிறான். சாப்பிடாதவன் நினைக்கான், இவன் பாவி, இவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படி யோசிக்கிறான். ஏன்? அவருடைய பின்னணியம், தேர் பேக்ரவுண்ட். அன்பானவர்களே, அதே போல இன்னைக்கு வந்து இந்த கிழமை அதனால் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி யோசிக்கிறான். கொஞ்சம் பேர் இல்லை பரவாயில்ல அப்படி யோசிக்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் இப்படி தான் கொண்டாடணும் அப்படி கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க. ஆகவே இங்கே பவுல் எழுதினார், உங்களுக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கிறது, பட் அக்செப்ட் ஒன் அனதர். ஒருத்தர் ஏற்றுக்கிடுங்க. யாரும் ஒருத்தர் குறையா நினைக்காதங்க. பாருங்க, ரோமர் 14:7 பவுல் இப்படி சொல்கிறார், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று புசிக்கிறதும் இல்லை, மரிக்கிறதும் இல்லை. நாம உயிரோடு இருக்கிறது நமக்காக மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்காக, தேவநாம மகிமைக்காக. அப்ப நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ரோமர் 14:21 பாருங்க, இப்படி சொல்றார், மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றொரு எதையும் செய்கிறதும் உன் சகோதரனுக்கு இடர்களுக்காவது தவறுக்காது பலவீனப்படுத்துகிறதாவது ஏதுவாயிருந்தால் அவைகளின் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாகும். நீ செய்கிற ஏதாவது ஒன்று இன்னொருத்தருக்கு இடரலா இருக்கு, அவங்க பக்தி விருத்தியை கெடுக்குதுன்னா அதை செய்யாத. ஏன்னா நாம நமக்காக வாழலை, நம்மை படைத்த நம்மை மீட்டு கொண்ட தேவனுக்காக நாம் வாழ்கிறோம். ஸோ ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் மோசம் இவன் மோசம்னு பார்த்துக்கிட்டே இருக்காதுங்க. ஸோ வென் யூ கம் டுகெதர், அக்செப்ட் ஒன் அனதர். 2 பேருக்கும் பொதுவான காரியங்கள், பொருத்தமான காரியங்களை செய்யுங்கள். ஒருவேளை பிற இன மக்கள் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய முக பாவனைகள் கூட வேறுபட்டு இருக்கலாம். there will be differences surely. நம்ம தேசத்திலே பாருங்க, தெற்க இருந்து அப்படியே வடக்க போங்க, வடகிழக்குக்கு போங்க, வித்தியாசமாக இருப்பாங்க. இல்லை, நாம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், இல்லை இல்லையா, கொஞ்சம் வெளியே வடகிழக்கு இந்தியாவுக்கு போனால் கொஞ்சம் கட்டையாக இருப்பாங்க, மூக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கலர் வித்தியாசமாக இருக்கும். இல்லை, நீங்கள் ஜம்மு காஷ்மீர் போங்க, அங்கே வித்தியாசமாக இருப்பாங்க. இல்லை, ஒருவேளை நம்முடைய அமைப்பு, உடல் அமைப்பு, கலாச்சாரம். மெகலாயாவுக்கு போங்க, மெகலாயாவில் பொண்ணு வந்து என்ன, மாப்பிள்ளையே பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, பொண்ணுக்கு தான் சொத்து. இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் மேகலாயா. நான் அங்கே இருந்திருக்கிறேன், அங்கே போயிருக்கிறேன். அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேளுங்க, கொஞ்சம் வித்தியாசம். இட்ஸ் டிஃப்ரென்ஸ், தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நாங்கள் செய்கிறது தான் கரெக்டு, நீங்கள்லாம் தப்பு, நாங்கள் தான் வசதி, நீங்கள் குறை, அப்படி இல்லை. அக்செப்ட் டிஃப்ரென்சஸ், வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன மாதிரி செய்தாதான் கரெக்டு அப்படி யோசிப்போம். நம்ம நிறைய நேரம் அப்படி தெரியும், நாம் செய்கிற மாதிரி ஒருத்தர் செய்யணும் அப்படின்னா அவர் ரொம்ப கரெக்ட். கொஞ்சம் மாற்றி செய்தாச்சுன்னா அவர் பாவி, அவர் மோசம் அப்படி சொல்லிடுறோம். இட்ஸ் நாட் தட். நாம் செய்கிற மாதிரி இல்லை, பல விதங்கள். இந்த உலகம் பெரிய உலகம், கலாச்சாரங்கள் வேறு, உடல் அமைப்புகள் வேறு, மனுடைய சிந்தனைகள் வேறு, அவன் உருவாக்கப்பட்டு வளருகிற பின்னணியம் வேறு, கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், வேறுபாடுகள் இருக்குது. லெட் அஸ் செலிப்ரேட் த ப்ளூராலிட்டி. வேறுபாடுகளை கொண்டாடுவோம். ஏன்னா வேறுபாடுகள் எங்கேருந்து நீங்கள், ஏன்னா நார்த் இந்தியா போனாலே
இட்லி தோசை தேடன்னா எங்கேயாவது ஒரு கடை, சிறப்பு கடையை தேடி போனோம். இட்லி தோசை உங்களுக்கு கிடைக்காது. நம்ம ஆட்களாம் எங்கே போனாலும் ஒரு வடை கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லை. இட்ஸ் நாட் தட். வென் யூ கோ டு நார்த், வென் யூ கோ டு அதர் கண்ட்ரி, இட்லி கிடைக்காதா ஐயா காலையிலைக்கு அப்படி கேட்பாங்க சிலர். அப்புறம் நம்ம ஆசியா கடை எங்கே இருக்குன்னு பார்த்து இட்லி அரிசி கிடைக்கான்னு தேடணும். See, when you go to different places, you have different food. ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் you try to accept it. நமக்கு வெளியே இருந்து வந்த மிஷினரிகள் வந்து நம்மளை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அதனால தான் நற்செய்தி சொல்ல முடிஞ்சிச்சு. நம்மளை அப்படியே ஏற்றுக்க, அவங்க கலர் வேற, அவங்க சிந்தனை வேற இல்லை. ஆனால் they were able to accept us. நம்ம ஏற்றுக்கிட்டாங்க, நம்மை அவர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்கள். அவங்கள மாதிரி நாமளும் வந்துடணும், நல்லா வந்துடணும் அப்படி யோசித்தாங்க. தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்று அவசியம் இல்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் 5 பார்த்தா பவுல் எழுதுறாரு, உங்களுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப மோசமாக இருக்கான், விபச்சாரக்காரன், அவனை வெளியே தள்ளு அப்படிங்கிறார். புஷ்கிமாவை சொல்றாரு. அவன் கொஞ்சம் மனம் திரும்பின பிறகு அவனை சேர்த்துக்கிடுங்க. சகோதரரில் ஒருவன் அப்படி இருந்தால் அவன் இருக்கக்கூடாது அப்படி சொல்றார். அன்பானவர்களை, தவறுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லலை நம்மளை. ஆனால் நம்முடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சார பின்னணியத்திலே சார்ந்த பழக்க வழக்கங்கள், இதில் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அக்செப்ட் த டிஃப்ரென்சஸ், செலிப்ரேட் த டிஃப்ரென்சஸ். அன்பானவர்களே, யூ வில் என்ஜாய் த ஹோல் வேர்ல்ட். எங்கே போனாலும் யாதும் ஊரே யாவரும் கேளின்னு லேசாக சொல்ல முடியும். ஏன்னா எங்கே போனாலும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடாக சாப்பிட வேண்டியது, அவங்க இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது. நான் நாகாலாண்டில் ஒரு 3 வருடங்கள் இருந்தேன். 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க பாருங்கள். காலையில் ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம். மத்தியானம் ஒன்லி பிஸ்கட் அண்ட் டீ. 1/2 மணி நேரம் தான் இருக்கும் காலேஜுடைய அந்த கேப். ஒரு பிஸ்கட் டீ கொடுப்பாங்க. பிஸ்கட் டீயோட பிறகு சாயங்காலம் தான் சாப்பாடு. அப்போ ஒன்றும் செத்து போகலை, நல்லா தான் இருந்துச்சு. நம்முடைய உடல் அமைப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார், யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ வேறுபாடுகளை நினைத்து அவர் பாவி, அவர் ஒதுக்கப்பட்டவர், அப்படி யாருமே கிடையாது. ஆக வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வோம். அதை தான் பவுலுங்க சொல்றார். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டார், பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் ஒன்றை ஏற்றுக்கிட்டார், எல்லாரையும் ஏற்றுக்கிடுங்க, அக்செப்ட் எவ்ரிபடி என்று சொல்கிறார். 2வது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வாக்கியத்தில் பாருங்க, அங்கே லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு அப்படின்னு ஒருத்தர், இது நமக்கு நல்லா தெரிஞ்ச நிகழ்ச்சி. அவர் கட்டையாக இருந்தார், ஏன்னா இயேசுவானவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். ஓடி போய் சுற்றி எட்டி பார்த்துருப்பார், தெரியலை, சுற்றி ஜனக்கூட்டம். என்ன இப்போ மாதிரி ஒருவேளை வாட்ஸ்அப் அதெல்லாம் இருந்திருந்தேன்னா அப்படி காட்டிட்டு பின்னால் இப்போ பார்த்துக்கலாம். அது கூட வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு, கேமரா இல்லை, என்ன ப்ரொஜெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓடி பார்த்தார், நேரே ஓடி போய் மரத்தில் ஏறிக்கிட்டார். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் பாருங்க. ஒரு பையன் சுற்றி வாரான், நம்மளை பார்க்க முடியல, மரத்தில் நிற்கான். அவர் மறைஞ்சிக்கிடலான்னு யோசித்தார். இல்லை ஒருவேளை அது பெரிய பெரிய இலையாக இருந்திருக்குமோ, பின்னால் மறைஞ்சி அவர் எப்படி இருக்கான்னு நாம மாத்திரம் பார்த்துக்கிடுவோம் அப்படி யோசிச்சிருக்கலாம் பாருங்க. ஆனால் பாருங்க, ஏசப்பா கரெக்டாக மரத்துக்கு கீழே வந்து நின்றார். தர்ம சங்கடமாக போச்சு மறைக்கிறதுக்கு. என்ன சகைவை இறங்கி வாங்க, அட பேர் கூட தெரியுமா? இல்லை நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இல்லை அத்தி மரத்து மேலே இருந்தாலும் தெரியும். அத்தி மரத்துக்கு கீழே ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் என்னது? நாத்தான்வேல், அப்படி தானே? அத்தி மரத்துக்கு கீழே, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொல்கிறார்ல, அத்தி மரத்துக்கு கீழே இருக்கணும் இவன் தெரியும். அன்பானவர்களே, பின்னால் மறைஞ்சு கிடந்தாங்க நம்ம ஆதி பெற்றோர், ஒளித்து கொண்டார்கள். ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். எந்த மரத்து மேலே ஏறினாலும், மரத்துக்கு கீழே இருந்தாலும், மரத்துக்கு பின்னால் இருந்தாலும் நம்ம ஆண்டவர் தெரியும் பாருங்க. அவர் அதில் நின்று உன்னை பார்க்கணும் தானே நீ சொன்னா, உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அற்புதமான ஆண்டவர்! நம்ம கொஞ்சம் ஆசைப்பட்டா போதும், அதை விட நிறைவேற்றுகிறவர். இல்லை நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு அதிகமாக கிரியை செய்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், நீ பார்க்கணும் தானே பண்ண நினைச்சா, கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரேன், உன் கூட சாப்பிட்றேன். இட்ஸ் ஆல் ரைட். பாருங்க, சுற்றி இருக்கவனுக்கு பொறுக்க முடியல. டெய்லி அவர் பின்னாலேயே வரோம், அவர் போடுற சோறெல்லாம் திங்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வரேன்னு அவர் சொல்லலை. பாவி பையன், ரோம அரசாங்கத்துக்கு கைக்கூலி, டாக்ஸ் வாங்குறான், வரி வசூலிக்கிறான், கட்டாயப்படுத்தி வரி வசூலிக்கிறான், கொடுக்கப்பட்ட தொகைக்கு மேலே வசூலிக்கிறான். பாவி இந்த பையன், இவன் வீட்டுக்கு போறாரு இவர். பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்றாங்க 7வது வசனத்தில், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இந்த பாவி, நாமெல்லாம் எவ்வளவு கரெக்டான ஆட்கள், நீதியான ஆட்கள், இவர் பாவி வீட்டுக்கு போறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கம் பண்ண மாதிரி இல்லை, வாரேன்னு சொன்ன உடனே அவன் மனம் திரும்பிட்டான் பாருங்க. Jesus accepted him as he is. இயேசு கிறிஸ்து அவனை ஏத்துக்கிட்டார், அப்படி இருக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டார் இல்ல. Jesus accepted him as he was. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறவர். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏத்துக்கிடுவார். அவரே ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளு வந்துட்டா போதும், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பை தள்ள மாட்டேன்னு சொல்றார். He will accept you as it is. இந்த உலகம் உன்னை வெறுக்கலாம், உலகம் நீ வேண்டான்னு சொல்லலாம், ஒருவேளை உன்னுடைய மனைவி கூட நீ வேண்டான்னு சொல்லலாம், உன்னுடைய கணவன் உன்னை வேண்டான்னு சொல்லலாம், ஆரம்பத்தில் இருந்து அன்பு இல்லாமல் இருக்கலாம், போயிருக்கலாம். பட் there is somebody who accept you. உன்னை நேசிக்கிற ஒருவர், உன்னை ஏற்றுக்கொள்கிற ஒருவர் உன்னோடு இருக்கிறார். அவரைத்தான் நீ ஆராதிக்க வந்திருக்கிறாய். அன்பான ஆண்டவர், இந்த உலகமே வெறுத்தது, பாவி 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 என்று சொன்னது. ஏசு சொன்னார், நான் வர்றேன் உங்க வீட்டுக்கு என்று சொன்னார். அன்பானவர்களே, போகும்போதே சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் அநியாயமாக வாங்கினா 4 அடுத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன் இல்லை, நான் வந்து என்னுடைய ஆஸ்தியில் பாதி ஏழை கொடுத்துட்றேன். ஒரு பிரசங்கமும் பண்ணாமல் he was converted. ஒரு பிரசங்கம் பண்ணாமல் he was accepted. Jesus accepted. There are times we don't accept people, so we lose people. நிறைய நேரத்தில் நாம மக்களை ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. ஒருத்தரை நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் வந்து பைபிள் வாசிப்பேன், அவர் வாசிக்க மாட்டார், நான் ஜெபம் பண்ணேன், அவர் ஜெபம் பண்ண மாட்டார், நான் உபவாசம் இருப்பேன், அவர் உபவாசம் இருக்க மாட்டார். நாம நம்மை வேறு பிரிக்க முயற்சிக்கிறோம். தவறுகளுக்கு இணங்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாலமான இதயம் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டிங் them. ஆக வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, வெறுக்கப்படுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் வெறுக்கப்பட்டிருக்கிறார்களா? சொல்றாங்க, என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க, அக்செப்ட் them. அன்பானவர்களே, ஆகவே தான் நீங்கள் அந்த ரோமர்ல பார்த்தீங்கன்னா பொறுமையும் ஆறுதலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 15 அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு அடையாளமாக பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த ரோமர் 15 1-7 வரை 2 இடத்துல சொல்றாரு பாருங்க. 4வது வசனத்துல பொறுமையினாலும் ஆறுதலினாலும், 6வது வசனம் பொறுமையையும் ஆறுதலையும். பொறுமையா இருங்க. சில நேரம் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க, டோன்ட் டேக் இட், லெட் இட் பி. இல்லை என்ன, நம்ம வந்து மோசமா இருந்தா எவ்வளவு டைம் கொடுத்துருக்காரு நம்ம ஆண்டவர் நம்ம மனம் திரும்புறது. லெட் அஸ் கிவ் சம் டைம், லெட் அஸ் பி பேஷண்ட். நாம் பொறுமையாக காத்திருப்போம், இல்லை ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் ஒருத்தர் வித்தியாசமா இருக்காங்க, லெட் அஸ் ப்ரே ஃபார் them. லெட் God will touch them. ஆண்டவர் மாற்றுவார். பொறுமை ஆறுதல். இங்க வெறுக்கப்படுகிறவர்கள், ஒருவேளை ஒருவன் ரொம்ப பொருளாதாரத்தில் குறையா இருக்கிறபடினால் ஒரு குடும்பத்தில் அவன் ஒதுக்கப்படலாம் அல்லது வெறுக்கப்படலாம் இல்லையா. ஒருவேளை ஒருத்தருக்கு வந்து ஒரு வியாதி வந்துட்டு அப்படிங்கிறதுனால ஒருவர் வெறுக்கப்படலாம். அவர் பாவம் செய்துட்டார், இப்படிலாம் பண்ணார், அதனால தான் இப்படி இருக்கு. சம்டைம் பீப்புள் சே வெரி வெரி ஸ்விஃப்ட்லி, ரொம்ப ஈஸியா அவர் தப்பு செய்தார் அப்படிதான் வந்துட்டு, அப்படி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு நான் நம்பல. அன்பானவர்களே, வெறுக்கப்படுகிற மக்கள் இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எமி கார்மிக்கல் அம்மா டோனா ஊரில் வேலை செய்தாங்க. செம்புலிங்கம்னு ஒரு புக் இருக்கு, நீங்க வாசித்து பாருங்க. இது நான் வாய் வழியாக கேட்ட செய்தி. இந்த செம்புலிங்கம் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் என்று சொல்லி அந்த புத்தகங்கள் விவரிக்கிறது. அந்த அவரை ஆண்டவர் எப்படி மாற்றினார் அப்படிலாம் அதில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அவரை முதல்ல டச் பண்ணது என்ன தெரியுமா, எமி கார்மைக்கல் அம்மா இருக்கும்போது செம்புலிங்கம் வர்றார். அவர் அந்த அம்மாவுக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியும். அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் கம் அண்ட் ஹேவ் எ கப் ஆஃப் டீ. ஐயா வந்து ஒரு ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு போயா, தம்பி உள்ள வாங்க, ஒரு கப் டீ குடிச்சிட்டு போங்க என்று சொன்னார். That touched him. அன்பானவர்களே, உலகமே வெறுத்தது, உலகமே தேடினது அவனை காலி செய்து விட வேண்டும் என்று சொல்லி. அவனுக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு இடையூறு என்று அவர்கள் யோசித்திருப்பார்கள். பட் there was somebody who says that come brother come and have a cup of tea. தம்பி உள்ள வாங்க, ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு போங்க. I think that touched him. அன்பானவர்களே, சில வேளைகளிலே சிலரை நாம் வெறுக்கிறோம், உலகமே வெறுக்கிறது. பட் a little deed of kindness, ஒரு நல்ல ஒரு kindness that touched them, அது அவர்களை தொட்டுவிடும்.
உலகமே வெறுக்கும் பலரை. அன்பார்களே, அதனால்தான் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், வெறுக்கப்படுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக இன்னொரு பகுதிக்கு வருவோம். ஏசாயா 56. இதை நம்ம வாசிக்கலை. ஏசாயா 56ல் ஒரு பெரிய டென்ஷன் இருக்குது. there is a tension in the society. சமூகத்தில் ஒரு பெரிய டென்ஷன் இருக்குது. என்ன இருக்குது? இப்போ இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன்ல இருந்து திரும்பி வர்றாங்க. they are returning. கொஞ்சம் பேரை பாபிலோனிய மன்னன் அந்த ஊர்லேயே விட்டுட்டு போயிருந்தான். they were very poor at that time. பாபிலோனிய மன்னன் தலைவர்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். ஆனால் கடைசியாக கொஞ்சம் பேர் அந்த ஊரில் விட்டுட்டு போயிருந்தான். ஆக இப்போ ஒரு 70 வருஷத்துக்கு பிறகு அங்கே வேலை செய்தவங்க ஆண்டவர் எங்களை கோரேஸ் மன்னனுடைய காலத்தில் திரும்பி வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய 2 விதமான மக்கள் இருந்தாங்க திரும்பி வருகிறவர்கள். இல்லை, அந்நிய புத்திரர். ஏசாயா 56:3 அந்நிய புத்திரர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 4வது வசனத்தில் அந்நகர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அவங்களுக்குள்ள பல விதமான சோஷியல் டென்ஷன். இங்கே இருக்கிறவங்க யோசித்தாங்க, நாங்கள் எத்தனை வருஷமா அங்கே இருக்கோம், இந்த பக்கமே கிடையாது, திடீர்னு அதிகாரம் பண்ணுறானே அப்படி யோசித்தாங்க. ஸோ ஒருவரை ஒருவர் அந்நியர்களாக யோசித்தார்கள். இங்கே இருக்கிறவன் வந்தவன் அந்நியன் நினச்சான். அவன் சொன்னால் நாங்கள் தானே ஆண்டோம், எங்கிட்ட தான் இருந்துச்சு இந்த லேண்டு. திரும்பி வந்தவங்கலாம் என்ன யோசித்தாங்க? we were kingly family, நாங்கள்லாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் போயிட்டோம், இப்போ திரும்பி வந்துட்டோம், கடவுள் தான் எங்களை திருப்பி கொண்டு வந்துருக்கிறார். ஸோ 2 பேரும் ஒருத்தர் அந்நியராக பார்த்தாங்க. த ரெம்னன்ட் அண்ட் த ரிட்டர்னிஸ். ஸோ அங்கே இருந்த ஒரு சின்ன கூட்டம், என்ன பாபிலோனியன் மன்னன் விட்டு சென்ற கூட்டம் பெருகி இருந்துச்சு. they were called remnant. மீதி இருந்த மக்கள் கூட்டம். கொஞ்சம் பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. அப்போ திரும்பி வர்றாங்க. வரும்போது அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் டென்ஷன்ஸ், அந்நியராக ஒருவரை ஒருவர் அந்நியராக கருதுகிறார்கள். இன்னொரு வார்த்தை என்ன? அந்நகர்கள். பாபிலோனிய அரண்மனையிலே வேலை செய்வதற்கு பலரை அந்நகர்களாக மாற்றினார்கள். யூனக்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அவங்கள மாற்றினாங்க. அதனால தான் நம்ம தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கெல்லாம் ஒருவேளை யூனக்ஸாக இருந்திருக்கலாம் அப்படி யோசிக்கிறாங்க. ஏன்னா அன்பானவர்களே, ஆகவே அவங்கெல்லாம் திரும்பி வரும்போது இவங்களுக்கு ஏற்றுக்கிட முடியல. ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது இல்லை? அங்கே பாருங்க 3-4வது வசனங்களை. 3வது வசனத்தில் கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகன்களும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் சொன்னார், ஸோ டோன்ட் டெஸ்பைஸ் எனிபடி. யாரையும் அலட்சியம் பண்ண வேண்டாம். ஒருத்தர் அந்நியராக பார்க்க வேண்டாம். பாபிலோனிலே அன்னகர்களாக்கப்பட்ட ஒரு மக்கள் கொஞ்சம் பேர் திரும்பி வந்திருக்கான். அவனை நீ குறைவாக நினைக்காத. அவர்கள் இந்த உன்னுடைய விசுவாசத்திற்கும் உன்னுடைய சட்ட திட்டத்திற்கும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கும் உரியவர்களாக நடக்கும்போது அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலே என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கலாம், உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால அன்பானவர்களே, ஆகவே நாம் இவ்வாறு சொல்லலாம், வேறுபட்டவர்களை ஏற்றுக்கொள்வோம், வெறுக்கப்படுகிறவர்களை ஏற்றுக்கொள்வோம், விளிம்புக்கு தள்ளப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வோம். சிலர் ஒதுக்கப்படுகிறார்கள் மக்களால். நமக்கு தெரியும், நம்முடைய தேசத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கினவர் அம்பேத்கர், த ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அம்பேத்கர் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவர் பேர் அம்பேத்கர் கிடையாது. அவர் தன்னுடைய ஆசிரியர் பெயரே அம்பேத்கர், அதை தனக்கு பேராக எடுத்துக்கிட்டார். ஏன்? அவர் பேர் பீமா ராவ். ஸோ பீமா ராவ் வாஸ் அ ஸ்மால் ஸ்டூடெண்ட். ஹி வென்ட் டு ஸ்கூல் போனார். அவரை மற்றவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏனென்றால் அவர் வேறுபட்ட ஒரு ஜாதி என்று யோசித்தார்கள். ஆசிரியர்கள் கூட அவரை ரொம்ப கண்டுகிடலை. ஆனால் ஒரு ஆசிரியர் அந்த சிறுவனோடு பேசினார், அவனை உற்சாகப்படுத்தினார். அன்பானவர்களை, அவன் படித்து இந்த தேசத்துக்கே பிரயோஜனமானவன் மாறினான். யாரையும் அலட்சியம் பண்ணாதுங்க. தே மே பி வெரி யூஸ்ஃபுல்.
எந்த சிறு குழந்தையை அலட்சியம் பண்ண வேண்டாம், எந்த வாலிபனையோ வாலிப சகோதரி அலட்சியம் பண்ண வேண்டாம், யாரையும் அலட்சியம் பண்ண வேண்டாம். ஒருத்தருக்கு வயசாயிட்டு கூட அலட்சியம் பண்ண வேண்டாம். they may be very useful for the glory of God. கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார் என்று நமக்கு தெரியதில்லை. let us not despise anybody. விளிம்புக்கு தள்ளப்பட்ட மக்கள், அலட்சியம் பண்ணப்பட்ட மக்கள். ஸோ இந்த அம்பேத்கர்ங்கிற ஆசிரியர் இந்த பீமாராவ் என்கிற இந்த சின்ன தம்பியை உற்சாகப்படுத்தி படிப்பதற்கு அவனை வாழ்க்கையில் முன்னால் கொண்டு வந்தார். when பீமாராவ் became a great man, when he became big, அவர் தன்னால் பெரியவரான போது when he grown up, தன்னுடைய ஆசிரியர் பெயரை தனக்கென்று எடுத்துக்கொண்டார், அம்பேத்கர்னு. அவர் பேர் அம்பேத்கரே கிடையாது, பீமாராவ் தான் அம்பேத்கர்னு பெயர் எடுத்துக்கிட்டார். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யாரை ஏற்றுக்கொள்வது? நம்மை விட்ட வேறுபட்டவர்களை ஏற்றுக்கொள்வோம். யாரை ஏற்றுக்கொள்வது? இந்த உலகம் வெறுக்கிறவர்களை ஏற்றுக்கொள்வோம். யாரை ஏற்றுக்கொள்வது? விளிம்பிற்கு தள்ளப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்வதற்கு பொறுமையும் தாழ்மையும் நல்ல ஆறுதலான வார்த்தைகளும், let us use kind words, நல்ல வார்த்தைகள். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னாருல, நல்ல நல்ல வார்த்தைலாம் இருக்கும்போது எதுக்கு தவறான வார்த்தை பயன்படுத்தணும்? அன்பானவர்களை, பொறுமையும் தாழ்மையும் நாம் பயன்படுத்துவோம். அவைகள் தற்காலிகமாக தோற்றது போல தெரிந்தாலும் they will win ultimately. அவைகள் பொது உடனே they will win. அவைகள் நித்தியமாய் வெற்றி பெறும். இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்கள் இருக்கலாம். கலாச்சாரத்தால், ஒருவேளை உடல் அமைப்பால், பழக்க வழக்கங்களால் மாறுபட்ட வேறுபட்ட மக்கள் ஏற்றுக்கொள்வோம். தேவ சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். வெறுக்கப்படுகிறவர்கள், ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு மக்கள் நினைக்கிறவர்கள், வெறுக்கப்படுகிறவர்களை ஏற்றுக்கொள்வோம். விளிம்புக்கு தள்ளப்பட்ட மக்கள், அலட்சியம் செய்யப்பட்ட மக்கள், அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டீர், எங்களை ஏற்றுக்கொண்டீர். நாங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ள கூடிய நல்ல மனப்பக்குவம் தாரும். பாவத்தை தவிர பிற காரியங்களுக்கு இணங்கி செல்லக்கூடிய இதயம் எங்களுக்கு தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.